நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேச வேண்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை நீர் கொடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் தலைப்பாக என்ன அப்படின்னா, உண்மை என்ற ஒரு வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றேன். அதாவது ஒழுக்கம் எவ்வளவு தேவையோ அதே போல் உண்மை இல்லை அப்படின்னா அது வந்து யாருமே நம்பவே முடியாது. ஒழுக்கம் ப்ளஸ் உண்மை, இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஆதாரமாக செய்தி கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு 30 நிமிடங்கள் தான். நீங்கள் 2 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கணும். ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கைகளில் வாங்கி கொண்டு ஆலயத்தை எங்கெங்கே பழுது காண்கிறார்களோ அங்கே எல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். யெகூவின் 7வது வருஷத்தில் யோவாஸ் வந்து ராஜாவாகிறார். அந்த யோவாஸ் வந்து ராஜாவாகும்போது ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு எல்லா பணங்களையும், லக்கத்துக்கு உட்படுவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கொண்டு வரும்படி எல்லாரும் நியமிக்கிறாங்க. 5வது வசனத்தில் என்ன வாசிக்க கேட்டோம் அப்படின்னா, ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில், அதான் இந்த டொனேஷன் வாங்குறாங்கல்ல, அந்த காலத்திலையும் வாங்கியிருக்காங்க. யோவாஸ் ராஜாவாக இருக்கும்போது டொனேஷன் வாங்கியிருக்காங்க. அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கே எல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆலயத்தை பழுது பார்க்கனாலும் சரி, ஒரு அசனம் நடத்தினாலும் சரி, ஒரு ஆலயத்தை கட்டுமான பண்ணினாலும் சரி, இல்லை ஒரு மிஷினரியை தாங்க வேண்டும் என்றாலும் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணம் கேட்டு வாங்குகிறார்கள். இது இப்பவும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த காலத்திலேயும் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாக மன்னர் ஆட்சியிலே இது நடந்திருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்பவும் பாருங்கள், நம்ம ஆலயம் கட்டணும் அப்படின்னா பெரிய பணக்காரங்கக்கிட்ட எனக்கு இவங்க நல்லா தெரியும், நான் கேட்டால் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் வாங்குறாங்க. அது உண்மை, அது நல்லது. வாங்குறவங்களுக்கும் அது ஆசீர்வாதம், பணங்களை கொடுக்குறவங்களுக்கும் அது ஆசீர்வாதம் தான். அப்படி அதனால் போட்டிருக்கு போங்க, அறிமுகமானவர்கள் கையில் போய் வாங்குகிறார்கள். அறிமுகம் இல்லாத வேறு ஒருத்தங்கிட்ட போய் நம்ம எங்களுடைய சர்ச்சில் அசனம் நடக்குது, நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னா அவங்க எனக்கு இது தெரியாது, தரமாட்டேன்ருவாங்க. பார்வோன் ராஜாட்ட மோசேயை போய் பேசும்போது, எங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் ராஜா என்ன சொல்வார்னா, கர்த்தர் யார், நான் அவரை அறியேன், அப்போ எப்படி நான் உன் தேவனை ஆராதிக்கும்படிக்கு நான் உன்னை போக விடுவேன் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அதனால தான் அறிமுகம் இல்லாதவர்களிடத்துல நம்ம டொனேஷன்னு நம்ம போகிறது இல்லை. எந்த சபையாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஆலய பழுது பார்க்கணுமா, பண்டிகை கொண்டாட வேண்டுமா, இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், இது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுமா, ஒரு டிஃபன் கொடுக்கணுமா அப்படின்னா அறிமுகமானவர்களிடத்துல நம்ம பணம் கேட்கின்றோம், அவர்கள் கொடுக்கின்றார்கள், அவர்கள் வாழ்க என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அது நல்லது. ஆனால் இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு அந்த 5வது வசனத்தில் அந்த பணத்தை எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஆலயத்தை வந்து என்ன செய்யணும், பழுது பார்க்க வேண்டும், அது உடஞ்சி கிடக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 6வது வசனத்தில் அந்த 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் பழுது பார்க்கவில்லை. பணம் வாங்குகிறாங்க, கையில் வாங்கி கொண்டு, ஆனால் ஆலயத்தில் வேலை செய்யவில்லை. யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியல. அதை நீங்கள் வாசிக்கணும். 6ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 12:6. ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரிகள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் பணத்தை எல்லாம் என்ன செய்துட்டாங்க,
வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால், சரி யார் எவ்வளோ பணம் டொனேஷன் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு தெரியல. அதனால் யோவாசு சொல்கிறார், 23 வருஷமாக ஆலயம் பழுது பார்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோவாஸ் ஒரு காரியம் செய்கிறார். அதை நம்ம 7வது வசனத்தில் நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோப்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்துக்கு பழுது பார்க்கிறதுக்காக விட்டு விடுங்கள் என்றான். ஆமாம், இப்போ என்ன சொல்கிறார்? எல்லாரும் பணம் வாங்கிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. 23 வருஷமாக ஆலயத்தை பழுது பார்க்கவில்லை. அப்படி என்ன? அப்போ பணத்தை வாங்கி கையில் வைத்து கொண்டு ஆலயத்திலே வேலை செய்யவில்லை. 23 வருஷமாக டொனேஷன் வாங்கின பணம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? 23 வருஷமாக வேலை பார்க்கலையே அப்படின்னு நினச்சி ஆசாரியர்கள் எல்லாருமே யோசிக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆலய கையிலே பணத்தை வாங்க வேண்டாம், நம்ம டொனேஷனை போய் கையிலே வாங்க வேண்டாம். என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த வசனம் 8. அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதுக்கு சம்மதித்தார்கள். ஆமாம், அப்போ நம்ம யார்கிட்டையும் பணம் வாங்கவும் வேண்டாம், ஆலயத்தை பழுது பார்க்கவும் வேண்டாம், அதை மெயின்டைன் பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் உள்ள ஆசாரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யோகிதான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நினைக்கிறார், அது எப்படி நம்ம ஆலயத்தை சுத்தம் பண்ண வேண்டாமா, அதுக்கு வெள்ளையடிக்க வேண்டாமா, அதை நீட் பண்ண வேண்டாமா, அதை சுத்திகரிக்க வேண்டாமா, கர்த்தருடைய ஆலயம் இல்லை, அதை சரி பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொண்டு வர்றார். அந்த ஐடியா என்ன, அந்த யோசனை என்ன அப்படின்னு சொல்லி இந்த 2 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். ஏன்னா வேதத்தின் ஆதாரத்தின்படி சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும்? வல்லமை இருக்கும். அதன்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்கள் 12:9. ஆசாரியனாகிய யோத்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசல் படியே காக்கின்ற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் யாருமே கையில் என்ன செய்ய வேண்டாம், வாங்க வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக ஒரு பெட்டியை வைக்க வேண்டும், அதிலே மூடியிலே ஒரு துவாரம் போட வேண்டும். எல்லாரும் அந்த பணத்தை கொண்டு அந்த பெட்டியிலே போட்டு விட வேண்டும். அந்த பெட்டி ஜனங்கள் உள்ளே வருகிற வாசலின் வலது பக்கத்தில் அதை வைக்க வேண்டும். எல்லாரும் பணத்தை அதிலே போட்டு விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் பார்க்கின்றோம். அப்போ ஆலயத்தில் ஏன் காணிக்கை பெட்டி வச்சுருக்காங்க? அதில் காணிக்கை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையாக போகக்கூடாது. அந்த பெட்டியிலே நாம் பணம் போட வேண்டும். அது நாம் அங்கே செல்கின்ற அந்த ஆலயத்தை பழுது பார்க்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் காணிக்கை எடுக்கும்போது நிறைய பேர் அதில் காணிக்கை போடலை. நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நமக்கு ஒரு வாடகைக்கு சேர் எடுத்து போட்டிருக்காங்களே, அதுக்காகவாது ஒரு 10 ரூபா நம்ம காணிக்க போட வேண்டாமா? முன்னால் 5 ரூபா ஒரு சேர் நம்ம வாடகைக்கு எடுத்தோன்னா 10 சேர் எடுத்து 50 ரூபா வாடகை. அப்போ இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சேர் எடுத்து போட்டிருக்காங்க, நாற்காலி. நீங்கள் அதில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் முன்னால் அந்த காணிக்கை பை வரும்போது ஒரு 10 ரூபா அதில் போட முடியாதா? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு, கனம் பண்ணும்படிக்கு சும்மா எப்படி அப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. நிறைய பேர் அதை செய்யவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, அது கூட இல்லாமையா இருக்கும். நம்ம தேவனுக்காண்டி நமக்கு முன்னால் ஒரு காணிக்கை பை வரும்போது நம்மளால் ஏண்டது. ஆண்டவர் 2 பைசா போட்டவனை கூட, அந்த அம்மாவை கூட கர்த்தர் மதிப்பாக தான் பேசுகின்றார். உங்களால் ஏண்டது எப்படி உங்கள் முன்னால் வருகிற காணிக்கை பெட்டிக்கு நீங்கள் ஒன்றுமே போடாமல் உங்களால் போக முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க நல்ல பணக்காரங்களாக தான் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதுனால யாரும் கையில் வாங்காதீங்க. இந்த காணிக்கை பெட்டியில் நாம் அதை போட வேண்டும். நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறது எப்படி? அப்படித்தான்
அப்படித்தான் ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது எப்படி ஒரு ஜாமான் வாங்கிட்டு போகிறோம், ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறோம். கொடுத்தா ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு போகும்போது வெறும் கையாய் போகக்கூடாதுல்ல. நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறோம், எப்படி நம்ம வெறும் கையாக வரலாம்? நமக்காக எத்தனை ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை லைட்ரு இருக்குது, எவ்வளோ பேர் அதை கூட்டி பெருக்கி தொடச்சி எடுக்காங்க. நம்ம அதற்கு பணம் கொடுக்க வேண்டாமா? நம்மளால் இயன்றது, நீங்கள் 1000 லட்சமும் போடுங்கன்னு சொல்லலை, நம்மளால் முடிந்ததை அந்த காணிக்க போய் வரும்போது நம்ம போட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ரொம்ப எனக்கு துக்கமாக இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்துருக்காங்க, ஒரு 10 ரூபா போட முடியாதா, 20 ரூபா? ஆனால் நிறையா சின்ன பிள்ளைங்களாம் கையில் 100 ரூபாலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல அந்த வலது பக்கத்திலே வைக்கிற பெட்டியை நீங்கள் பாருங்கள். நிறைய முக்கியமாக சிஎஸ்ஐ ஆலயங்களிலே சில பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். அங்கேயும் பார்த்தா முன்னால் ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. கடந்த நாள் எங்கள் மகன் வீடு வேறு இடத்துல இருக்குது, அங்கே நான் போயிருந்த ஒரு சின்ன சபை தான். அங்கே ஒரு பெட்டி இருந்துச்சு. அதே மாதிரி ஆலயத்தில் உள்ள நுழையும் போது வலது பக்கத்துலேயும் இருந்துச்சு. நான் அன்றைக்கி தற்செயலாக கேட்டேன், இங்கே சர்வீஸ்க்கு இருக்குன்னாங்க. சரி போகலான்ட்டு போயிருந்தேன். அப்போ நான் உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். சேர் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் சேர் போட்டிருக்காங்க, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, லைட்ரு போட்டிருக்காங்க. அந்த அந்த பெட்டி என்னையே பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அது என்னையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுது. உடனே நான் வரும்போது காணிக்கை அதில் போட்டேன். இங்கே பெருமைக்காக சொல்லலை, அந்த பெட்டியை என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கடந்த நாளில் நான் வாசிக்கிற வேத பகுதி இது. இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும்போது அப்போ உண்மையிலேயே தேவனுடைய சித்தத்தின்படி தான் இந்த காணிக்கை பெட்டியை எல்லா ஆலயங்களிலும் வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் போடுகிற அந்த காணிக்கை தேவனுடைய ஆலயத்தை அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவர் இருக்கிற இடத்த மெயின்டைன் பண்ணி அழகாக ஜோடிக்கிறதுக்கும், நம்ம ஆலயத்துக்குள்ளே போகும்போது எப்படி நம்ம வீடு நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குமோ அப்படி நம்முடைய ஆலயத்தை ஜோடிச்சு இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வலது பக்கத்திலே அதை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நான் இன்றைக்கி செய்தி உண்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேல் அந்த செய்திக்கு நான் வாரேன். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாக இருந்து வேறு யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மையுள்ள மனுஷனின் உண்மை ஒரு நாள் வெளிப்படும். உண்மை ஒரு நாள் தோற்று போகாது, அது வெற்றியை கொண்டு வரும். உண்மைக்கு ஆப்போசிட் என்னென்னா பொய், ஏமாற்றுவது. பொய் தோற்று போகும், ஆனால் உண்மை தோற்று போகாது. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த வசனத்தில் நான் வாசிக்க சொல்கிறேன். 12வது அதிகாரத்தில் 14-15. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கின்றவர்களுக்கோ அதை கொடுத்தார்கள். வேலை செய்கின்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வர பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். இப்போ அந்த பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்கள். அப்போ அந்த ஆலயத்தை வேலை பழுது பார்க்கும் போது அப்படின்னு 14 ஆரம்பிக்குது. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கு அதை கொடுத்தார்கள். 15 வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். அருமையானவர்களே, என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவங்க கணக்கே கேட்க மாட்டாங்களாம். இந்த பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் இந்த ஆலயத்தை வேலை பாருங்கள், எங்கே உடஞ்சிருக்கு, எங்கே எப்படி கிடக்கு, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த பணத்தை கொடுத்த பிறகு கணக்கே கேட்க மாட்டாங்களாம். எப்போ வா சொல்லு, வேலை முடிஞ்சிட்டு சாயங்காலம் ஆகிட்டு 5 மணி ஆகிட்டு கணக்கெல்லாம் சொல்லு, மண் எவ்வளவு, செங்கல் எவ்வளவு, பெயிண்ட் எவ்வளவு, யார் செய்தா, கூலி என்ன, எந்த ஆளுக்கு எவ்வளோ கூலி, எதுவுமே கேட்காம இருந்தார்கள், கேளாதிருந்தார்கள். ஏனென்றால் அந்த ஆலயத்தை பழுது பார்த்தவர்கள் உண்மையாயிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே,
ஏன் இந்த உண்மையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, உண்மையாய் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் இருக்கும்போது நம்ம இருதயம் சந்தோஷப்படும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது. சொல்வாங்க, வேசி என்று தெருவழியே போனாலும் கள்ளன் என்று கடைத்தெரு போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேசியை கூட என்ன செய்யலாமா, அவள் தெருவழியே போனால் சரி அவட்டுக்கு அவள் பேய்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்களாம். ஆனால் கள்ளன் திருடன் அந்த வழியாக போனால் எல்லாருமே அலர்ட்டாக இருப்பாங்களாம். கள்ளனாக நீ தெருவழியே போகக்கூடாது. அப்போ நாம் வீட்டிலும் உண்மையாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் இந்த செய்தி கேட்டால் நம்முடைய பெற்றோருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு கணவனுடைய செல்போனை மனைவி பார்க்கலாம், மனைவியினுடைய செல்போனை கணவன் பார்க்கலாம், பிள்ளைகளுடைய செல்போனை பெற்றோர் பார்க்கலாம், பெற்றோருடைய செல்போனை பிள்ளைகள் பார்க்கலாம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. எப்பவுமே ஒரு திறந்த மனசு, திறந்த வாழ்க்கையாய் இருக்கும்போது தேவன் அந்த உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். இவங்ககிட்ட ஒரு ஆலயத்தை பழுது பார்க்க எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் பொண்ணு வெள்ளி ஆயிருந்திருக்கும். ஆனாலும் அதை கணக்கு கேட்கல. ஏன் தெரியுமா? அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். இன்றைக்கு ஆலயத்தில் எத்தனையோ பேர் நீங்கள் பண வகையில் நீங்கள் இருக்கிறீர்கள், பணத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதை நீங்கள் கணக்கு பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் சகல வேலையும் செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் முக்கியமானவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு டேலண்டில் உங்களை அந்த பண விஷயத்திலே ஆலயத்திலே நியமித்திருக்கலாம். இது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, நான் இந்த சபைன்னு நான் சொல்லலை, இந்த ஆலயம் தான் சொல்லலை, பொதுவாக உள்ள எல்லா சபையிலேயுமே எந்த ஒரு காரியத்தை ஒருவரிடத்தில் வேலைக்காக கொடுத்தாலும் அவர்கள் கணக்கு கேட்காத அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கணக்கை கொண்டு அவர்கள் கொடுத்தா கூட, வேண்டாப்பா நீ உண்மையாக தான் இருப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்காது. உங்களுடைய பணம் அனாவசியமாக ஆஸ்பத்திரிக்கோ கோர்ட்டுக்கோ போகவே போகாது. வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். தேவனுக்கும் மனிதனுக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவங்களிலே ஒரு கொடிதான பாவம் களவு செய்வது, திருடுவது, உண்மை இல்லாதிருக்கிறது, பொய்யை சொல்லுறது. பொய்யும் களவும் அக்கா தங்கச்சிம்பாங்க. களவு செய்தால் என்ன வந்துடும்? பொய் வந்துடும். இன்றைக்கி நாம் எல்லாவற்றிலும் பெரியவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களை எல்லாரும் நம்ப வேண்டும். இவர்கள் உண்மையுள்ளவர்கள் தான் என்று நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இந்த 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எவ்வளோ பெரிய ஆலயத்தை பழுது பார்க்கிறார்கள். அவர்கள் கணக்கு கேளாது இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, எத்தனை பெண்கள் நாம் கணவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள்? கணவன் மனைவிக்கு உண்மையாய் இருக்கின்றானா? எல்லா விஷயத்திலும் நீ வெளியே போனாலும் உன் மனைவி உன்னை நம்பணும், மனைவி வெளியே போனாலும் கணவன் நம்பணும், பிள்ளைகள் வெளியே போனாலும் பெற்றோர் நம்பணும். பெற்றோரை பிள்ளைகள் நம்ப வேண்டும். நம்முடைய ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கோன்னா நம்ம 2 பேரும் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டிய அளவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் கேமரா எடுத்துக்கொண்டே தான் இருப்பார். எடுத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. நம்ம தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் பார்த்து கொண்டே இருப்பார். உண்மை இருந்தால் தெளிவாக இருக்கும். நான் குழம்பு தாளிக்கும் போது அவசரத்தில் எண்ணெய் சூடானவுடனே கடுகு போட்டுருவோம். வெங்காயத்தை ஏற்கனவே வெட்டி வச்சுருப்போம். கருவேப்பிலையை மட்டும் என்ன செய்திருக்க மாட்டேன், உருவி வச்சுருக்க மாட்டேன். அது முழு கொத்தாய் இருக்கும். நான் கடுகு போடுவேன், பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடுவேன். வெங்காயமும் சரியான பக்குவமாக வரும். இப்போ கருவேப்பிலையும் போட்டால் தான் ஆகும் உடனே. அப்போ நான் கழுவாமல் போட போவேன்.
அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும், என் பிள்ளை கருவேப்பிலைய கழுவாமல் போட மாட்டாங்க. அப்போ என் பிள்ளைகள் வந்து கருவேப்பிலைய கழுவாமல் போட மாட்டாங்க. நான் போட்டேன்னா அம்மா கருவேப்பிலைய கழுவாமல் தான் போடுவாங்க என்றைக்குமே. அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப அவசரமாயிட்டு வெங்காயம் கரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு நான் உடனே கருவேப்பிலை எடுத்து போட போகும்போது, உன் பிள்ளை உன்னையே நம்புமா, இந்த கருவேப்பிலையை அம்மா கழுவி போட்டிருப்பாங்களா கழுவாமல் போட்டிருப்பாங்களா என்ற எண்ணம் வரும். அதனால் நீ கேஸை ஆஃப் பண்ணிட்டு கழுவிட்டு கருவேப்பிலையை போடு அப்படின்னு தேவன் எனக்குள்ளே பேசினார். நீ உண்மையாக இருந்துக்கோ அப்படின்ட்டு உடனே நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை கழுவிட்டு அதுக்கு பிறகு போட்டேன். அது சுவையாக இருக்கோ இல்லையோ நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஏன்னா கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். நாம் நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு செல்லுகிறோம், அவர்கள் வீட்டில் உள்ள எதையுமே நம்ம தொடக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு அக்கா ஒரு நாள் ஒரு காரியம் சொன்னாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மருமகளிடம் ஒரு 50 ரூபாய் கேட்டார்கள். அந்த மருமகள் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. சரி இருக்கட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மருமக வந்து பாத்ரூமுக்கு போயிருக்கா. பாத்ரூமுக்கு போன உடனே இந்த மாமியார் அந்த மருமகளுடைய மணிப்பர்ஸை திறந்து பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கெட்டுக்கட்டாக ரூபா இருக்கான் அந்த மணிப்பர்ஸில். ஆனால் ஒரு 50 ரூபாய் கேட்டதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. அப்போ நான் இந்த மாமியாருக்கு தான் நான் ஆலோசனை கொடுத்தேன். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் அந்த மணிப்பர்ஸை திறந்தது தப்பு. மருமகளுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். தேவன் என்ன சொல்வார், நீங்கள் எப்படி இது பார்க்கலாம், இந்த இதிலேயே எத்தனை வகையான பாவம், கள்ளத்தனம், மருமகளுக்கு தெரியாமல் செய்கிற காரியம், உண்மை இல்லை, ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் மேலே ஒரு கசப்பு, இப்படி ஒரு ஃபேமிலியில் ஒரு நாள் நடந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் மருமகளுடைய மணிப்பர்ஸை திறந்து பார்த்துருக்கவே கூடாது, பெரிய தப்பு அது. இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை தான் செலவழிக்க வேண்டும், உண்மைக்காக நாம் வாழ வேண்டும். இன்று முதல் அருமையானவர்களே, நம்ம எங்கே வேலை செய்தாலும் சரி நம்ம உண்மையாக இருப்போம். இங்கே ஆலயத்தில் உள்ள பணிவிடைக்காரரா, நீங்கள் ஆலயத்தில் உள்ளவர்களா, இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் வேலை செய்கிறீங்களா, இல்லை ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இவங்க கணக்கு கேட்கவே இல்லை, ஏனென்றால் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். இன்றைக்கி நம்ம அதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று, நாம் யாரையும் மன்னிக்க வேண்டும். நான் அந்த செய்தியை எடுத்திருந்தேன், நாம் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவரை மன்னிக்காவிட்டால் நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்க மாட்டார். நிறைய பேர் நீங்கள் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்காது இருக்கிறீர்கள். ஒரு தப்பு தான் செய்துட்டாங்க ஒருத்தங்க, மன்னிப்பு என்று கேட்ட பின்பு உங்களுக்கு மன்னிக்க மனம் வரல, தேவன் உங்களை மன்னிக்கவே முடியாது. உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். நீ ஒருவருடைய பாவத்தை வந்து அவன் சாரி கேட்கும்போது, மன்னிப்பு கேட்கும்போது நீ மன்னிப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படாது. உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். இதுக்காகவாவது நாம் மன்னிக்க வேண்டாமா? மன்னிக்க வேண்டாமா? நம்முடைய கிறிஸ்துவம் என்றாலே மன்னிப்பு தான். சங்கீதம் 51 சொல்கிறாரு, 51:1 வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், முற்றிலும் கழுவும், பாவமற சுத்திகரியும். என் பாவம் நான் செய்தது எனக்கு முன்பாகவே இருக்கிறது, நான் செய்த பாவம் எனக்கு தெரியும், என் முன்னாலே என் பாவம் நிற்கிறது. உண்மையான ஒரு அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கி நம்மக்கிட்ட உண்மை இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னி,
நான் நிறைய காரியத்தில் நான் உண்மை இல்லாமல் இருந்திருக்கின்றேன், நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், நான் நிறைய விஷயத்தில் உண்மை இல்லாது இருக்கிறேன். உண்மை என்பது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நமக்கு இருக்கிற சோதனை. உண்மைங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது டெய்லி நமக்கு சோதனை தான். டெய்லி நீங்கள் அதை ஜெயிச்சுக்கிட்டே தான் வரணும். டெய்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். டெய்லி காலையில் எந்திரிச்சதில் இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு முன்பாக ஒரு உண்மை என்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரும். நீங்கள் காலையில் காப்பி ஊற்றுறதுல இருந்து, ஒரு தின்பண்டம் எடுக்கிறதுல இருந்து, ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் இருந்து, ஒரு பணம் கொடுக்கல இருந்து, எல்லா விஷயத்துலையுமே, பேச்சில், எல்லாவற்றிலையுமே டெய்லி நம்ம கையில் ஏராளமான கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிறது. இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணுறதுல அது எல்லாமே 100க்கு 100 இருக்கக்கூடிய உண்மையாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். தாவீதுட்டு அதான் இருந்துச்சு. தாவீது ராஜாட்ட இந்த பாவம் செய்த மனிதன் நீ ஏன் சொல்லும்போது ஏற்றுக்கொண்டார், ஆம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, 1000 காரணம் வச்சிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது நம்ம எதிர்மறையாக பேசக்கூடாது. ஐ ஆம் சாரி, நான் அப்படி எழுதி வச்சுருக்கேன். 1000 காரணங்களை நாம் சொல்லக்கூடாது. நம்ம உடனே தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை, ஆமாம் நான் எழுதியிருக்கேன், ஓகே ஐ ஆம் சாரி, நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே, ஓகே ஐ ஆம் சாரி. காரணத்தை கையில் வைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மனிதரிடத்தில் வரும்போது அது தேவனிடத்துலையும் வரும். தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவர் தான், நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில், மனிதனிடத்தில், மனைவியினிடத்தில், கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், எல்லாரிடத்தில், உங்களுடைய செர்வெண்டினிடத்தில், எல்லார்கிட்டையுமே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கலாம். எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை சின்ன வீட்டுக்குள்ளே நாள் அழகாக சிறகடிக்கிறது, ஏன்னா அதுக்கு வெயிட் இல்லை, அந்த உடைய சிறகுகளுக்கு வெயிட் இல்லை, அதனால் அழகாக சிறகடிக்கிறது. சிறிய வீடாக இருந்தாலும் அதுக்கு பெரிய மைதானம் தேவையில்லை. ஒரு பட்டர்ஃப்ளை அழகான வண்ணங்களோடு வீட்டுக்குள்ளேயே அழகாக அது ஃப்ரீ பேர்டாக சுற்றி கொண்டு வரும். அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரீ பேர்டாக, ஒரு சிறந்த பறவையாக வாழ்வதற்கு உண்மை தேவை. ட்ரூ அப்படிம்பாங்கள. கண்டிப்பாக இன்று முதல் அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்கின்றேன். நம்மகிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை அப்படியே உண்மையாக ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணக்கை சரியாக எழுதி கொடுக்க வேண்டும். எப்பவுமே எல்லா விஷயத்தில், யாரிடத்துல கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நாம் அநேகரிடத்திலே நாம் உண்மையாக இருப்போம். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். தேவனே, நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினோம். ஆவலாய் நான் உமண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனை நாம் நெருங்க நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாமும் உண்மையாக இருந்து நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிப்போம். பரலோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரை, நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்து அநேகத்துக்கு அதிகாரியாக எங்களை மாற்றும்படி மனத்தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.